ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் ஆக போகுது. அப்படி மெர்ஜர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஃபேரான பிரைஸ்ல கிடைக்குது, ஆர்பிட்ரேஜ் மூலியமா அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐடிஎஃப்சியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 75 கிட்ட இருக்கு. இப்போ ட்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 116 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5, அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கிறத காமிக்குது. அதுவே வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து 39 ருபீஸ் கிட்ட இருக்கு. அதோட ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கிட்ட இருக்கு. அதாவது புக் வேல்யூலேருந்து ப்ரைஸ் வந்து 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் அதிகமாக விற்கிறதா காமிக்குது. ஸோ நமக்கு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஐடிஎஃப்சி வந்து நமக்கு ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் ஆக போகுது. இப்போ நம்ம ஐடிஎஃப்சியில் ஒரு 100 ஷேர் வச்சுருக்கோம்னு வச்சுங்க. இப்போ வந்து ட்ரேட் ஆகுறது 116. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ வந்து 11,600 காமிக்குது 100 ஷேர் வச்சுருந்தோன்னா. இப்போ மெர்ஜர் ஆனோன்னே ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து நமக்கு 155 ஷேராக கொடுப்பாங்க. அதாவது ஐடிஎஃப்சியில் 100 ஷேர் வச்சுருந்தோன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் ஆனிச்சுன்னா நமக்கு 155 ஷேராக நமக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ப்ரைஸ் என்ன 80 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு 12,400 கிட்ட வரும். அப்போ ஆவரேஜாக நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 800 ருபீஸ் ஆர்பிட்ராஜ் மூலியமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ நம்ம ஐடிஎஃப்சி வாங்கினோன்னா நமக்கு பெனிஃபிட்டாக 7% கிட்ட ஆர்பிட்ராஜ் மூலியமா கிடைக்கும். அதுவே வந்து ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அந்தளவுக்கு கரெக்ஷன் ஆகலை. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நல்ல கரெக்ஷன் ஆகுது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல கரெக்ஷன் ஆனிச்சுன்னா நமக்கு இந்த ஆர்பிட்ராஜ் மூலியமா கிடைக்கிற இந்த 7% கிடைக்காது. எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடிஎஃப்சியில் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் ஆகும்போது நமக்கு 155 கொடுப்பாங்க. இப்போ ட்ரேட் ஆகுறது 116. ஸோ அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணி போட்டுப்போம். அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து ஐடிஎஃப்சியில் வந்து 107 கிட்ட இருக்கு. அதாவது நான் 2020 இருக்கிற லோக்கும் 2023 இருக்க ஹைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஐடிஎஃப்சியில் அடுத்த சப்போர்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 107 கிட்ட இருக்குது. அதனால இதை நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து இருக்கிற 2020 இருக்கிற லோவுக்கும் 2023 இருக்கிற ஹைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த சப்போர்ட் பாயிண்டை இது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 கிட்ட தான் இருக்குது. ஸோ 70யை நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒருவேளை இது ரெண்டுமே அதே ப்ரைஸில் வந்து ரீச் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து ஆர்பிட்ராஜ் மூலியமா எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 107 கிட்ட எடுத்துகிட்டேன். அதே ஐடிஎஃப்சி வந்து 70 ருபீஸ் கிட்ட எடுத்துட்டேன். ஒருவேளை வந்து இது 8% தான் கரெக்ஷன் ஆகுது. அதுவே வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 13% கிட்ட கரெக்ஷன் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து பெனிஃபிட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1.4% கிட்ட தான் பெனிஃபிட்டே வரும். இதே ப்ரைஸில் இருக்கும்போது நமக்கு 7% கிட்ட பெனிஃபிட் ஆனிச்சு. ஆனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது பாருங்கள் 1.4% கிட்ட தான் நமக்கு பெனிஃபிட் ஆகுது. அதே வந்து ஈக்குவலாக வந்து இது கரெக்ஷன் ஆனிச்சுன்னா நமக்கு இதே மாதிரி 7% கிட்ட பெனிஃபிட் ஆகும். அதாவது ஐடிஎஃப்சியும் 10% கிட்ட கரெக்ஷன் ஆகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் 10% கிட்ட கரெக்ஷன் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து இதே மாதிரி 7% கிட்ட பெனிஃபிட் ஆகும். அதாவது இது மெர்ஜர் ஆகிறதுக்குள்ளேயுமே நம்ம பை பண்ணியிருந்தோம்னா ஐடிஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 107 கிட்ட இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக எங்கே கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 90 தான் சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. 92 அந்த இடம் வந்துச்சுன்னா நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணாது. ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா நம்ம அக்குமுலேஷனுக்கு ரெடி ஆகலாம். 92 இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 100 DMA இந்த இடத்துல வந்துடும். ஸோ 100 DMAலையும் இது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதையுமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா மேஜரான சப்போர்ட் பாயிண்ட் வந்து 0.5. எப்பவுமே 50% கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இதை ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து இந்த இடம் வந்து 75 வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அது கீழே 100 DMA இருக்குது, 200 DMA இருக்குது. அதனால இந்த 200 DMAலேயும் இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிற 0.2 இது பிரேக் பண்ணிடுச்சு.
இது பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனுச்சுன்னா இது அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வரும். அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 இருக்கு. ஸோ இது வரைக்குமே இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ஆர்பிட்ராஜ் மூலியமா இதை வந்து நான் 70லையும் அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 70லையும் ஐடிஎஃப்சியை வந்து 107லையும் நான் சப்போர்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து ஆர்பிட்ராஜ் மூலியமா 1.4 கிடைக்குது. ஒருவேளை இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து கரெக்ஷன் ஆகுதுன்னா நமக்கு வந்து இதே பெனிஃபிட் நமக்கு ஆர்பிட்ராஜ் மூலியமா கிடைக்கும் கண்டிப்பாக 7% கிட்ட. இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 70 இருக்கு. இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்ததாக வந்து இது வந்து 100 DMAல சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 DMA எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 62ல இருக்குது. ஒருவேளை இதையுமே பிரேக் பண்ணிடுச்சா அடுத்ததாக வந்து 60ல தான் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளார நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதாவது 50% வந்து கரெக்ஷன் ஆகிடும். ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாது. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் 60ங்கிறது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது 200 DMAல தான் டச் பண்ணிட்டு ரெக்கவர் ஆகும். இப்போதைக்கு 200 DMA எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52ல இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது இப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஐடிஎஃப்சி தான் நமக்கு ஃபேரான ப்ரைஸில் கிடைக்கிது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை கன்சிடர் பண்ணுறது தான் இந்த டயத்தில் நல்லது. அதுவே வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நல்ல கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை தான் ரெஃபர் பண்ணுறது நல்லது, கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஆர்எஸ்ஐ நம்ம பார்க்கும்போது இதோட ஆர்எஸ்ஐ வந்து 41 கிட்ட இருக்குது. ஸோ 40க்கு கீழே போயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் வந்துடும். இப்போ 41ல இருக்கிறதுனால எஜ்ஜில் இருக்குது. இந்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். 60க்கு மேலே போணுச்சுன்னா புல்லிஷு. இப்போ 41ல இருக்கிறதுனால இப்போ வந்து இது கன்சல்டேஷனில் இருக்குது. 40யை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல்கள். அதுவே வந்து ஐடிஎஃப்சியை பார்க்கும்போது இதோட ஆர்எஸ்ஐ வந்து 47 கிட்ட இருக்குது. இப்போ வந்து இது கன்சல்டேஷனில் தான் இருக்குது. 40க்கு கீழே வரும்போது கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே 60க்கு மேலே போகும்போது இந்த புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.